அல்லாஹ்வினுடைய அவுலியாக்களிடத்தில் உதவி தேடக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்களை நீங்கள். அப்படியானால் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் உள்ளது. என்னென்னா, அல்லாஹ்வினுடைய அவுலியாக்கள் இடத்துல உதவி தேடுற மாதிரி டாக்டர்கிட்டையோ உதவி தேடக்கூடாது. ஏதாவது நோய் ஏற்பட்டால், ஏதாவது பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாது. ஏதாவது வீடெல்லாம் கட்டணும்னா இன்ஜினியரை போய் பார்க்கக்கூடாது. நீங்களே எல்லாம் சொந்த முயற்சியாகவே செய்யணும். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சம்மந்தம் இல்லைதா? இந்த சம்மந்தம் இல்லாத விஷயத்தை நீங்கள் சம்மந்தப்படுத்துகிற விஷயம் தான் இந்த அவுலியாக்களினுடைய விஷயத்தில். எப்படி அவுலியாக்கள் இடத்துல மட்டும் அந்த ஷிர்க் ஏதாவது நோய் ஏற்பட்டால் போய் அவங்கள்ட்ட போய் கேட்குறது ஷிர்க் ஏதாவது பிரச்சனைனா அவங்கள்ட்ட போய் உதவி தேடுறது ஷிர்க் ஏன் அப்போது டாக்டர்கிட்ட ஷிர்க் ஆகாதா? ஏன் அப்போது போலீஸ்கிட்ட ஷிர்க் ஆகாதா? ஷிர்க் ஆகாதுன்னா அங்கேயும் இங்கேயும் ஒரே விஷயமா இருக்கணும். அங்கே அப்படி இங்கே இப்படி, அது என்ன காரியம்? அப்போது ஒரே விஷயமா இருக்கணும். இங்கே எப்போ ஷிர்க் ஆகும்னா இலாஹி என்ற அடிப்படையில், அது டாக்டர்கிட்ட கேட்டாலோ, அது போலீஸ்கிட்ட கேட்டாலோ, அவுலியாக்கள்கிட்ட கேட்டாலோ, யார்கிட்ட கேட்டாலும் அது ஷிர்க்கு தான். இலாஹி என்ற அடிப்படை இல்லாமல் நம்ம போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு, இலாஹி என்ற அடிப்படை இல்லாமல் போகிறோம் நம்ம ஏதாவது பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அதே போன்ற இலாஹி என்ற அடிப்படை இல்லாமல் நம்ம அல்லாஹ்வினுடைய அவுலியாக்கள் இடத்துல போய் உதவி தேடுறோம் சுன்னத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அடிப்படையில். இந்த டாக்டர்கிட்ட போகிறது, இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போகிறது எதாவது பிரச்சனைனா இதெல்லாம் சுன்னத்து கிடையாது. எல்லா விஷயத்துக்கும் சுன்னத்து இருக்குது இல்லையா? அதே மாதிரி பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு காண்றதா சுன்னத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் இவ்வாறு கற்றுத்தந்தாங்க. அப்போது இதையே ஒரு சுன்னத்தாக நம்ம ஃபாலோ பண்ணணும். இதிலேயே சுன்னத்தான விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணி அதுக்கான அணுகுமுறையை அணுகணும். இது ஒரு சுன்னத்தான விஷயந்தான். என்ன ஷிர்க்கு என்று சொல்லக்கூடியவர்கள் இலாஹி என்ற அடிப்படை இல்லாமல் நீங்கள் யார்கிட்ட கேட்டாலோ அது ஷிர்க் ஆகாது. அது உதவி என்ற அடிப்படையில் ஆகும். நீங்கள் இலாஹி என்ற அடிப்படையில் கேட்டால் அது யார்கிட்ட இருந்தாலும், அது ஒரு சிறிய குழந்தைகிட்ட இருந்தாலும், ஒரு கல்லுகிட்ட இருந்தாலும் அது ஷிர்க்காக ஆகும். எனவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குஃப்ரை தொட்டும் பல வலாலத்தை தொட்டும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.